கோயம்புத்தூரில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி சைனா போகிறோம், சிங்கப்பூர் போகிறோம், அங்கே இருக்க பிளேயர்ஸ்க்குலாம் நம்ம கோச் பண்ணுறோன்றப்போ அது எவ்வளோ பெருமையாக இருக்குது உங்களுக்கு? நம்ம யாரெல்லாம் டிவியில் பார்ப்போம், டாப் கோச்சஸ் ஆகட்டும், டாப் 10 பிளேயர்ஸ் ஆகட்டும், நேஷனல் டீம் கோச்சஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து அங்கே இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் அளவில் கோச்சிங் பண்ணாலுமே ஒரு கிரிக்கெட்டில் போயிருந்தா நம்ம வெளியே தெரிஞ்சிருப்போமோ அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும்? நான் கிரிக்கெட்டுங்கிறதும் செலக்டிவான கண்ட்ரிஸை தான் வந்து விளையாடுவாங்க. டென்னிஸ்ங்கிறது நம்ம இந்தியாவில் வந்து பெருசு. இங்கே இருக்க கோச்சிங்க்கும் இல்லை வெளிநாடுகளில் கொடுக்க கோச்சிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? யூஎஸ் கனடான்னு பார்க்கும்போது ஹைலி நாலேஜபிளாக இருப்பாங்க. அதே சிஸ்டம்ல வந்து இருப்பாங்க. அந்த பிளேயரை வந்து எப்படி டெவலப் பண்ணணும்ட்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம கண்ட்ரில வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோச்சஸ்னா உங்களுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் கிடைக்காது. ஒரு பிளேயர் வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்டுக்கு போனாலும் ஒரு வருஷம் 2 வருஷம் அதுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல, வேற கோச் மாட்டுவாங்க. இப்போ வந்து இந்தியால இருந்து ஒரு கோச் வந்திருக்காருன்னா அங்க எப்படி உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க? அவங்க வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து இங்க ஒர்க் பண்ணாங்க. நான் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க டே பை டே. இப்போ வரைக்கும் அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஆமா சார், ஆமா. ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா இப்போ வரைக்கும் இந்த டே வரைக்கும் 10 to 12 hours வந்து நான் கோர்ட் அனுப்பாங்க. இங்க வந்து இந்த விஷயம்லாம் தப்பா இருக்கு, சிஸ்டம் தப்பா இருக்கு. எல்லா ஸ்போர்ட்டுக்கும் வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஆனா வந்துட்டு என்ன அச்சீவ் பண்ணாலுமே வந்து கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து மற்ற ஸ்போர்ட்டுக்கு கிடைக்கிறது இல்லை. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு நம்ம கூட இன்டர்நேஷனல் டென்னிஸ் கோச் முகுல் கார்த்திகேயன் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். ஹாய் சார். சார், கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ண உங்க ஜர்னி இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் போயிருக்கீங்க. அமெரிக்கா, கனடான்னு எல்லா நாட்டுக்கும் வந்து டென்னிஸ் கோச்சா இருக்கீங்க. இந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. சின்ன ஏஜ்ல இருந்தே பார்த்தா ஸ்போர்ட்ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஆனா ஃபேமிலியிலன்னு பார்க்கும்போது யாரும் பெருசா ஸ்போர்ட்டிங் பேக்ரவுண்ட்ல இருந்து இல்லைங்க. நான் சும்மா வந்து ஏன்னா கிரவுண்ட்லயே தான் இருப்பேன். ஏன்னா கிரிக்கெட் நம்ம சும்மா நார்மலா வாலிபால், அந்த ஃபுட்பால் அது மாதிரி. அப்போ ஒரு 9 வயசு இருக்கும்போது சும்மா வீட்டில் உட்காந்து சேனல் சும்மா வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் டென்னிஸ் பார்க்குறேன். நான் டென்னிஸ்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஹை அண்ட் ஸ்போர்ட். வீட்லயும் வந்துட்டு யாரும் பெரிய அந்த ஸ்போர்ட்டிங் பேக்ரவுண்ட் இல்லாதனால டென்னிஸ் வரைக்கும் அப்பதான் ஒரு 9 வயசு இருக்கும்போது பார்க்கும்போது சேனல் மாற்றும்போது பார்த்து எனக்கு அதுல அப்படியே பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுல ஸ்டார்ட் பண்ணதுதான் சார். எந்த வயசுல சார் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க? 15 இயர்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுங்க. ஒரு 18 அந்த டைம்ல காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ற டைம்ல தான் அப்பதான் அப்படியே கொஞ்சம் சீரியஸா ஸ்டார்ட் பண்ணேன். அப்பவும் கோச்சிங்னா ஃபுல் டைம்லாம் இல்லைங்க. அப்பப்போ பார்ட் டைம் மாதிரி அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். அந்த காலேஜ் படிக்கிற டைம்ல கோச்சிங் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து காலேஜ் முடிச்சோன்னா பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்பதான் ஒரு சின்னதா ஒரு டிஷர்ட் பிசினஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 750 பீஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு 3 இயர்ஸ் டைம்ல வந்துட்டு ஒரு எனக்கு அது கோச்சிங் சர்டிஃபிகேஷனுக்காக வேணும். ஒரு 8 lakhs கிட்ட வரைக்கும் நான் மேக் பண்ணேன் சார். அது எப்படின்னா அந்த காலேஜ் டைம்ல வந்து காலேஜ் ஆகட்டும், டென்னிஸ் ஆகட்டும், அப்புறம் அந்த பிசினஸ் 3மே மேனேஜ் பண்ணி எனக்கு அந்த மணியை வந்து மேக் பண்ணேன். என்னோட கோச்சிங்கோட, என்னோட டென்னிஸோட எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், எனக்கு டிராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து நானே மேனேஜ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நீங்கள் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான நிறைய செலவாகும் இல்லையா சார்? ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு? அப்பா அம்மா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஆனா டென்னிஸ்னு பார்க்கும்போது ஹியூஜா வந்துட்டு ஃபினான்ஷியலி வேணுங்கிறதுனால அவங்கனாலையும் வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல வந்து நான் வந்து என்னோட பிசினஸ் எல்லாமே நான் பார்த்து அந்த சின்ன சின்னதா நான் ஸ்டார்ட் பண்ணது அதை வச்சுட்டு அப்படியே சஸ்டெயின் பண்ணி கொண்டு போனேன் சார். ஓகே. இப்போ நீங்கள் பெரிய இன்டர்நேஷ்னல் கோச் ஆகிட்டீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க சார்? என்னோட ஃபேமிலி சர்க்கிள் ஆகட்டும், அல்ல அப்பா அம்மா ஆகட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து என் மேலே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து நான் வந்து கிளியரா இருந்தேன். எனக்கு என்ன வேணுங்கிறதுல கிளியரா இருந்தேன். அதுக்கான சாக்ரிஃபைசஸ் நான் பண்ணிட்டே இருந்தேன். நான் சொன்ன மாதிரி காலேஜ் படிக்கிற டைம்லாம் பார்த்தா ஒரு 3-4 மணி நேரம் நைட் தூங்குவேன். ஏன்னா பிசினஸ் நீங்க பார்க்கணும், அப்புறம் டென்னிஸ் நீங்க மேனேஜ் பண்ணணும், அப்புறம் காலேஜும் மேனேஜ் பண்ணும்போது அதனால அந்த சாக்ரிஃபைசஸ் எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருந்ததுனால எதனா சக்சீட் பண்ணிடுவான்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன கிராமத்துலேருந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி சைனா போகிறோம், சிங்கப்பூர் போகிறோம், அங்கே இருக்க பிளேயர்ஸ்க்குலாம் நம்ம கோச் பண்ணுறோன்றப்போ அது எவ்வளோ பெருமையாக இருக்குது உங்களுக்கு?
சார் கண்டிப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஜேர்னி தான் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ளைட் ஜேர்னின்னு பார்க்கும்போது யுஎஸ். நம்ம யாரெல்லாம் டிவியில பார்ப்போம், அந்த வேர்ல்ட்ல இருக்கிற டாப் கோச்சஸ் ஆகட்டும், அந்த பழைய டாப் 10 பிளேயர்ஸ் ஆகட்டும், அந்த நிறைய நேஷனல் டீம் கோச்சஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து அங்க இருக்கும்போது அப்படிதான் அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது சார். அதான் ரொம்ப ரொம்ப வருஷமா ஒரு விஷயத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சிருப்போம். அது ஆல் ஆஃப் சடன் வந்து கிடைக்கும்போது அப்படியே சடனா அப்படியே அந்த லீட் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது சார். ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்துல நான் ஒரு கோச் ஆக போறேன்னு நீங்க சொன்னவொடனே, நமக்கு தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸோ, வீட்ல இருக்கவங்களோ கூட இதெல்லாம் வேண்டாம். ஒரு பிசினஸ் பண்ணுங்க, இல்ல ஒரு வேலைக்கு போங்க. அந்த மாரி தானே சார் சொல்லியிருப்பாங்க. யாரும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த ஸ்ட்ரகிள்லாம் எப்படி சார் கம்பேக் பண்ணி வந்தீங்க? 99.9% வந்து உங்களுக்கு வெளியே வந்து டிமோட்டிவேஷன் தான் வருங்க. எல்லாத்தோட சைட்ல வந்து உங்களுக்கு அந்த ஆல்மோஸ்ட் ஒரு தொட்டு வரும். ஆனா வந்துட்டு எனக்கு வந்து நான் வந்துட்டு நான் கிளியரா இருந்தேன். நான் எவ்வளவு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கான நான் ரெடியா இருந்தேன். அதுல எவ்வளவு சஃபர் பண்றதுக்கு நான் ரெடியா இருந்தேன். நிறைய பெயின் ஆகட்டும், நிறைய அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி பண்ணும்போது நமக்கு மென்டலி வந்து அந்த கரியர்ல மட்டும் நம்ம ஸ்ட்ராங் ஆகுறது இல்லை சார். உங்களுக்கு ஒரு பர்சனாவே வந்து நம்ம ஸ்ட்ராங் கேரக்டரா மாறிடுவாங்க. இப்போ நீங்க இன்டர்நேஷனல் அளவுல கோச்சிங் பண்ணாலுமே, ஒரு கிரிக்கெட்ல போயிருந்தா நம்ம வெளிய தெரிஞ்சிருப்போமோ அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும் இல்லையா? சார் எனக்கு அந்த தாட் வரல சார். ஏன்னா உங்களுக்கு கிரிக்கெட்ல போயிருந்தீங்கன்னா நீங்க இந்தியாவுக்குள்ள தான் நீங்க வந்து சக்சீட் ஆகிடுவீங்க. எனக்கு பார்த்தா இப்ப பார்த்தா வேர்ல்ட் ஃபுல்லா வந்து நம்ம கனடா ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், எங்க போனாலும் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குதுங்க. அதனால வந்துட்டு எனக்கு அந்த தாட் வந்து எப்பவுமே இருந்தது இல்லை சார். எனக்கு டென்னிஸ்ங்கிறது பெரிய ஒரு குளோபல் ஸ்போர்ட். ஏன்னா கிரிக்கெட்டுங்கிறதும் செலக்டிவான கண்ட்ரீஸ்ல தான் வந்து விளையாடுவாங்க சார். டென்னிஸ்ங்கிறது நம்ம இந்தியால வந்து பெருசா இருக்கும். அந்த நம்ம கிரிக்கெட் வந்து நமக்கு இந்தியால வந்து நமக்கு பெருசா இருக்கும். ஆனா வெளிய பார்க்கும்போது வந்து டென்னிஸ்லாம் வந்து ஒரு குளோபலி வந்து பார்க்கும்போது அதுக்கு உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பெக்ட் வந்து ஜாஸ்தியாவே கிடைக்கும். ஆனா நீங்க இப்போ சொல்றீங்க இல்லையா சார், மத்த கண்ட்ரில வந்து குளோபல் லெவல்ல வந்து இந்த ஸ்போர்ட்ஸ பார்க்குறாங்க. ஆனா நம்ம இந்தியால, நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான அருமை தெரியலையோ? ஏன் இந்த ஸ்போர்ட்ஸ வந்து பெரிய முக்கியத்துவம் குடுக்க மாட்றாங்கன்னு தோணியிருக்கும்ல சார் நமக்கு? சார் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுங்க. இப்போ எல்லாமே கொஞ்சம் மாறிட்டு இருக்கு சார். ஏன்னா யுஎஸ்ல நான் பண்ணதாகட்டும், நான் கனடால இருந்ததாகட்டும், சைனால நான் இருந்ததாகட்டும், எல்லாமே இப்போ டென்னிஸ்ல வந்து ஆல்ரெடி வந்து பெரிய டென்னிஸ் நேஷன்ஸ் சார். அவங்க அந்த சிஸ்டமே வந்துட்டு அவங்களுக்கு நம்ம கிரிக்கெட் வந்து அவங்களுக்கு நமக்கு எப்படி இருக்கோ அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்போர்ட்டுமே பார்த்தா இங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம கிரிக்கெட் மட்டும் பார்க்குறோம். இங்க வந்து எல்லா ஸ்போர்ட்டுக்கும் அவங்க ஈக்குவலா வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு இப்போ நமக்கு தெரியாதுங்க. ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இது அந்த ரொட்டீன் அந்த டே பை டே வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் சார். கண்டிப்பா சார். ஏன்னா நீங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா சார்? இது மூலியமா இங்க நம்ம இந்தியால வந்து எந்த அளவுக்கு கோச்சிங் குடுக்குறாங்க? இங்க இருக்க கோச்சிங்க்கும், இல்ல வெளிநாடுகள்ல குடுக்க கோச்சிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? சார் அதான் யுஎஸ் கனடான்னு பார்க்கும்போது இவங்களோட சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சார். எப்படின்னா ரொம்ப வருஷ கணக்கில் வந்து அவங்க டென்னிஸ் வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட் மாதிரி அவங்க அப்போ அவங்களோட கோச்சிங் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. எப்படின்னா கோச்சஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்க லாங்குவேஜ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹைலி நாலேஜபிளா இருப்பாங்க. அதே சிஸ்டம்ல வந்து இருப்பாங்க. அந்த பிளேயரை வந்து எப்படி டெவலப் பண்ணணும்ட்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இது வந்து நம்ம கண்ட்ரிலயும் வந்து நிறைய கோச்சஸ் வந்து நிறைய நல்ல கோச்சஸ் இருக்காங்க சார். நிறைய ஒர்க் இதை நம்மளோட கண்ட்ரியோட பெரிய பிளஸ்ன்னு பார்த்தா நம்ம ஒர்க் எத்திக் தாங்க. நம்ம கோச்சஸ் வந்து ஒரு 35°C 38°C வந்து நிப்பாங்க. ஆனா வந்து எத்தனை கண்ட்ரில வந்து நிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதான் அந்த அப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா கோச்சஸ் கிடைக்கிற ரெஸ்பெக்ட் சார். நம்ம கண்ட்ரில வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோச்சஸ்னா உங்களுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் கிடைக்காது. ஒரு ஒரு பிளேயர் வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்டுக்கு போனாலும் ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த அதுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல, வேற கோச் மாற்றுவாங்க. ஆனா வந்து இங்க வந்து எப்படி சொன்னா அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த லாங் டேர்மா பேரண்ட்டும் வந்து அந்த விஷனா வந்துட்டு எப்படி சொன்னா பிளேயர்ஸும் அந்த அந்த கோச்சஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தான் சார் நிறைய இதான நிறைய கோச்சஸ். இல்ல சார், நீங்க வெளி கண்ட்ரிக்கு போய் கோச்சிங் கொடுக்குறீங்க இல்லையா சார்? அப்போ வந்து இந்தியால இருந்து ஒரு கோச் வந்திருக்காருன்னா அங்க எப்படி உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க சார்? நான் இருந்தது எல்லாமே வந்து பெரிய ஒரு கொலாபரேட் பண்ணது எல்லாமே ஒரு பெரிய டென்னிஸ் அகாடமிஸ்ல தான் இருந்தேன். அப்புறம் பெரிய கோச்சஸ் கூட இருந்தனால அப்புறம் நானும் வந்துட்டு அவங்க வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து இங்க ஒர்க் பண்ணாங்க. நான் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேங்க டே பை டே.
இப்போ வரைக்கும். அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா சார், ஆமா. ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா இப்போ வரைக்கும் இந்த டே வரைக்கும் 10 to 12 ஹவர்ஸ் வந்து நான் கோர்ட்ல நிப்பேன். அப்போ என்ன ஆகும்னா, நீங்க 3 டைம் வந்து ஒர்க் பண்றீங்க அவங்கள விட. அப்புறம் எனக்கு நெறைய பெரிய கோர்சஸ் கூட நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த 10 to 12 ஹவர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணாலும் டெய்லியும் வந்து 2 ஹவர்ஸ் 1 to 2 ஹவர்ஸ் வந்து என்னையும் எஜுகேட் பண்ணிட்டே இருப்பேன் சார் நானு. அப்போ நீங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்க கன்டினியூஸா பண்ணிட்டு இருக்கும்போது, உங்க ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா பேசிரும். ஏன்னா ஆல்ரெடி நெறைய கோர்சஸ் இருக்கறனால உங்களுக்கு நெறைய காம்படிஷன் இருக்கும். ஆனா வந்து நீங்க கன்சிஸ்டன்ட்டா நீங்க ரிசல்ட்ஸ் குடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரில குடுத்தா பரவால்ல. ஒரு டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல நீங்க குடுக்கும்போது உங்க நேம் வந்து சீக்கிரம் எஸ்டாப்லிஷ் ஆயிடும் சார். புரியுது. நீங்க இந்த கோச்சிங் ஃபீல்டுல என்னென்ன மாரி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க சார்? அத பத்தி சொல்லுங்க. சார் நான் 2017ல வந்து இந்தியன் கோச் ஆஃப் தி இயர் அவார்ட் வாங்கியிருந்தேங்க. அந்த ப்ரொஃபஷனல் ஓகே, டென்னிஸ் சூப்பர். வேர்ல்ட்ல பெரிய டென்னிஸ் கோச்சிங் ஆர்கனைசேஷன். அதுல அப்புறம் 2019ல இந்தியன் டெஸ்ட் ஆஃப் தி இயர் அவார்ட் வாங்கியிருந்தேங்க. 2022ல மாஸ்டர்ஸ்னு ஒரு பெரிய டென்னிஸ் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தேன். அது வந்து வேர்ல்ட்ல ஒரு 100 பேர் தான் இருக்காங்க சார். ஓகே. 2023ல ஜிபிடிசின்னு இன்னொரு பெரிய கோச்சிங் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஒரு 16 பேர் தான் ஒரு 30 வயசுக்கு கீழ இருக்கிற கோச்சஸ் ஒரு 16 கோச்சஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல என்னையும் செலக்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு நெக்ஸ்ட் ஜென் ப்ராஜெக்ட்ன்ட்டு ஒரு அது ஒரு ஈவென்ட் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மாரி அவங்க கொண்டு போனாங்க. அதுலயும் என்ன இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க சார். இங்க வந்து இந்த விஷயம்லாம் தப்பா இருக்கு. சிஸ்டம் தப்பா இருக்கு. இதெல்லாம் பண்ணா நம்ம இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ கொண்டு போக முடியும். நம்ம இந்தியன்ஸும் அப்படின்னா என்னென்ன மாரி விஷயங்கள் பண்ணணும் சார்? எல்லா ஸ்போர்ட்டுக்கும் வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தரணும். நமக்கு எப்படின்னா கண்டிப்பா. கிரிக்கெட்டுங்கிற ஒரே ஒரு ஸ்போர்ட் வந்து மத்த எல்லா ஸ்போர்ட்டையுமே வந்து உங்களுக்கு அந்த அந்த உங்களுக்கு அந்த எப்படி சொன்னா எல்லா ஸ்போர்ட்டையுமே க்ரோ ஆக விட மாட்டீங்கன்னு தான் என்னோட ஃபீல் சார். கிரிக்கெட்டோட நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஆனா வந்துட்டு என்ன அச்சீவ் பண்ணாலுமே வந்து கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து மற்ற ஸ்போர்ட்டுக்கு கிடைக்கிறது இல்ல. இது எப்படி மாறும்னா சரி எல்லா ஸ்போர்ட்டும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்ல எல்லாருமே இருக்கு. நிறைய பீப்புள் வந்து எல்லா ஸ்போர்ட்டுமே விளையாட ஆரம்பிக்கணும். இப்போ இது மாதிரி பெரிய ஈவெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடுல இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி பேக் டு பேக் வந்து ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன். அதை வந்து மீடியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் சார். மெயினா கிரிக்கெட்டுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு மீடியா சப்போர்ட் கிடைக்குதோ அது வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்களோ மத்த ஸ்போர்ட்ஸுக்கும் குடுக்கணும். ஏன்னா மீடியாலாம் வந்து அதை வந்து வைட் ஸ்ப்ரெடா கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப நிறைய பீப்புள் வந்து என்கேஜ் ஆகும்போது நார்மலாவே வந்து எல்லா ஸ்போர்ட்டுமே க்ரோ ஆகும். அப்புறம் செகண்டரி வந்து கோச் எஜுகேஷன் சார். கோச்சஸ் தான் வந்து நம்ம என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் சரி நம்ம என்ன சப்போர்ட் பண்ணாலும் கோச்சஸ் தான் மெயின். அது சார் கோச்சஸ்க்கான ரெஸ்பெக்ட் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அது ஒரு 6 மாசம் ஒரு பசங்க வந்து கோச்சிங் போவாங்க. அந்த ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குதா அடுத்த கோச். இதை நம்ம ஸ்கூல்ல நம்ம பண்ண மாட்டோம். இங்க வந்துட்டு அது இங்க அந்த இது இருக்காதுங்க சார். யூஎஸ்ல கனடா ஆகட்டும் சைனா ஆகட்டும் ஒரு கோச் இருந்தாங்கன்னா கன்சிஸ்டன்டா அவங்க பேக் டு பேக் அதுல போயிட்டே இருப்பாங்க. சார் உங்கள மாரி கோச் ஆகணும்னா என்னென்ன மாரி விஷயங்கள் பண்ணணும் சார்? இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு ஐடியா இருக்க மாட்டேங்குது. அத பத்தி சொல்லுங்க சார். சார் ஸ்போர்ட்ஸ்ன்னு இல்லை சார். எந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாத் எடுக்கிறதுனாலும் நம்ம எவ்வளவு சின்ன ஏஜ்ல வந்து நம்ம வந்து ஒரு கிளியரா இருக்கமோ நமக்கு என்ன வேணும்ட்டு வந்து நமக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வேணும் சார். நமக்கு என்ன வேணும்னு கிளியரா ஒரு கிளாரிட்டி வேணும். ஏன்னா மற்றவங்க சொல்றாங்க, பேரண்ட்ஸ் சொல்றாங்க, இது எல்லாமே பண்ணும்போது நம்ம ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோட நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். நமக்கு என்ன வேணும் நமக்கு கிளியரா தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நமக்கு அந்த அதோட பார்ட் வந்து பெரிய லாங் பார்ட் அது வந்து கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாள்ல கிடைக்கிற இதெல்லாம் இல்லை. அப்புறம் நீங்க எவ்வளவு அதுல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற ரெடியா இருக்கீங்க, எவ்வளவு ஸ்ட்ரகிள் வந்து நீங்க இது பண்ற ரெடியா இருக்கீங்க, எவ்வளவு பெயின் வந்து நீங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க ஓகேன்னு இது பண்ணிட்டு நீங்க கமிட் பண்ணீங்கன்னா அந்த அந்த ஜேர்னி வந்து என்ன சொன்னா பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. அதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு பேக் ஸ்டாப் ஆகட்டும், தடங்கள் நிறைய இருக்கும். அப்புறம் நிறைய வந்து நீங்க லோன்லினஸ் வந்து இப்போ நான் இருக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 12 இயர்ஸ் வந்து நம்ம தனியா தான் இருக்கோம் சார். நம்ம இன்னும் சக்சீட் பண்றது எல்லாமே ஓகே. இது அந்த எமோஷனலி வந்து நீங்க வந்து நிறைய ஸ்ட்ராங்கா இருக்கும். நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணணும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணும்போது அதான் இந்த 99.9% வந்து நான் சொன்ன மாதிரி சாக்ரிஃபைஸ், டிப்ரெஷனு, பேர்ன் அவுட்ஸ் எல்லாமே இருக்குங்க. அந்த லாஸ்ட் நமக்கு சக்சஸ்ன்னு வருதுன்னு பார்த்தா 0.1% தாங்க. அது வந்து லாங் ஜேர்னிக்கு அப்புறம் தான் வரும் சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க சார். உங்க ஜர்னி பத்தி, இந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி, தமிழ்நாட்டில் இந்த ஸ்போர்ட்ஸை என்ன மாதிரி கொண்டு போகலான்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுத்தீங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நினைப்போம் சார். ரொம்ப நன்றி சார்.
Thanks. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.